தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கணம் 6ல இருந்து 12 வரைக்கும் வெவ்வேறு டாபிக்ஸ் ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி 2022ல குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, அதாவது குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இலக்கணம் கேள்விகள் இருக்குல்ல, இலக்கணம் ஒரு 100 கேள்வியில 30 கேள்வி கேட்டுருவாங்களா, அந்த எல்லா கேள்விகளும் எடுத்து வந்திருக்கேன். அந்த எல்லா கேள்விகளும் வரிசையா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். கூடவே ஏன்னா இலக்கணம்ங்கிறது ரொம்ப ஈஸி. இலக்கியம் உரைநடை கம்பேர் பண்ணும்போது இலக்கணம் வந்து ரொம்பவே ஈஸி. நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चंस எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான क्वेश्चंस கேட்டுருவாங்க. மரபு பிழை நீக்குகள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, மரபு தொடர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர்ல இருந்து ஒரு 2 கேள்வி கேட்டுருவாங்க, வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் அந்த விதிகளை நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 2 கேள்வி அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வினா விடையில இருந்து ஒரு 2 கேள்வி கேட்டுருவாங்க. இந்த மாதிரி உரிச்சொல் வேர்ச்சொல் அதுல இருந்து ஒரு 3-4 கேள்வி கேட்டுருவாங்க. ஒரு எக்ஸாம்ல 3-4 கேள்வி 5 கேள்வி வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த பெயர் சொல் வகைகள்ல இருந்து மேட்ச் ஃபாலோயிங்ல இருந்து 2-3 கேள்வி கேட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழியில இருந்து ஒரு 4-5 கேள்வி கேட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸடா இருக்கும். ரொம்ப ஈஸியா வந்து மார்க்க தட்டி தூக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த இலக்கணம். அந்த இலக்கணம் கேள்விகளோட சேர்த்து ஒரு 5 கேள்விகள் முடியறப்ப திருக்குறள் மற்றும் அதோட விளக்கம் பிளஸ் அணி அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கீழ்கண்டனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் என்றால் என்ன அப்படின்னு எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தன்வினை பிறவினை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சா அது ஈஸியா அடிச்சிடலாம். தன்வினைனா என்னன்னா ஒரு செயலை எழுவாயே செய்தால் அது தன்வினை. பிறவினைனா என்னன்னா ஒரு செயலை எழுவாய் வந்து பிறரை வைத்து செய்தால் அது பிறவினை. சோ ஒரு செயலை எழுவாயே செய்தால் அது தன்வினை, பிறரை வைத்து அந்த செயலை செய்தால் அது பிறவினை. பிறரை வைத்து செய்தாலும் அந்த செயலுக்கான பயனும் அந்த பிறருக்கே போய் சேரும். அதான் பிறவினைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிறவினையை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு செயலை பிறரை வைத்துதான் எழுவாய் செய்யும், ஆனா அந்த செயலுக்கான பயன் பிறருக்கு தான் போகும், எழுவாய்க்கு வராது. அதான் வந்து பிறவினைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதை கரெக்டா கவனிங்க. இப்ப நான் இலக்கணம் படித்தேன், இதுல வந்து படித்தேன் அப்படிங்கிற செயலை வந்து யார் செய்யறா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுவாயே செய்து. அப்ப நான் இலக்கணம் படித்தேன் அப்படிங்கிறது ஒரு தன்வினை. செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். இப்ப செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வரல, செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான், அதாவது மக்களை வாங்க வச்சான்னு வருது. அப்ப செங்குட்டுவன் வந்து பிறரை செயலை செய்ய வைக்கிறாரு, அதாவது செங்குட்டுவன் மக்களை தங்கம் வாங்க வைக்கிறாரு, வாங்க வித்தான். அப்ப இது வந்து ஒரு பிறவினை. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். செங்குட்டுவன் தங்கம் வாங்க வித்தான், அந்த பயனும் வந்து மக்கள் தான் கொண்டு போய் சேருது. சரியா? சோ இதான் வந்து பிறவினை வாக்கியம். செங்குட்டுவன் தங்கம் வாங்க வித்தான். இது மாதிரி வந்து வாக்கியங்கள் நிறைய வகைப்படும் இந்த தொடர்கள். எடுத்துக்காட்டுக்கு தன்வினை பிறவினை இப்ப பார்த்திருக்கோம். செய்வினை இருக்கு, செயல்பாடு வினை இருக்கு, உடன்பாடு வினை இருக்கு, எதிர்மறை வினை இருக்கு, வினா தொடர் இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போம். சரியா? எங்கெல்லாம் வருதோ அங்க பார்ப்போம். டக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. நட அப்படிங்கிறது வேர் சொல். வேர் சொல்னா என்ன? ஒரு ஆரம்ப சொல், சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நட அப்படிங்கிறத பிரிச்சா எந்த வித பொருளும் தராது. அப்ப வேர் சொல்ல பிரித்தா பொருள் தராது. அதான் வந்து வேர் சொல்லு. நட அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று என்னன்னு கேட்கிறாங்க. நடந்தான். ஈஸிதா. நட அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று என்னன்னா நடந்தான். நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நடந்து அப்படிங்கிறது ஒரு எச்சம். ஏன்னா ஒரு சொல் வந்து அதாவது சொல் வந்து முடிவு பெறாம இருந்தாலே அது வந்து எச்சம் தான். அப்ப நடந்து அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நீங்க என்ன போட முடியும்? நடந்து வந்தான் அப்படிதான் போட முடியும். அதாவது வினையை தான் போட முடியும். அதனால இது வினையச்சம் சொல்லலாம். அதுமாதிரி நடந்த அப்படிங்கிறது எச்சம் தான். நடந்த அப்படிங்கிறதுக்கு என்ன போட முடியும்? பக்கத்துல ஒரு பெயரை தான் போட முடியும். நடந்த பையன், நடந்த மாணவி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நடந்தங்கிறது பெயரச்சம், நடந்துங்கிறது வினையச்சம், நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. சோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நடந்தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பார்த்தாலே தெரியுது எதிர்மறையா இருக்கு. எதிர்மறை வினைமுற்று மாதிரியே இருக்கு. பார்த்தாலே தெரியுது எதிர்மறையா இருக்கு. அதனால ஆன்சர் வந்து எதிர்மறை வினையச்சம். எதிர்மறை வினையச்சம். எதிர்மறை வினையச்சம் கலங்காது. பார்த்தாலே தெரியுது ஆன்சர் அதான் சொல்லிட்டு. பெயரச்சம் முன்னாடியே பார்த்துரும், அது இல்ல. வினையச்சமும் இல்ல. குறிப்பு வினையச்சம்னா என்னன்னா ஒரு தொடர் வந்து காலம் காட்டாமல் அதன் பண்பை மற்றும் குறித்தால் அது குறிப்பு வினையச்சம். எடுத்துக்காட்டுக்கு மெல்ல நடந்தான். பள்ளி பாடப்புத்தகத்துல இந்த எக்ஸாம்பிள் இருக்கும். மெல்ல நடந்தான். எப்படி நடந்தா? மெல்ல நடந்தான். அந்த பண்பை மட்டும் குறிக்குதா? அது குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? சோ வினையச்சம் 2 வகைப்படும். ஒன்னு தெரிநிலை வினையச்சம், இன்னொன்னு குறிப்பு வினையச்சம். சோ இந்த கலங்காதுங்கிறது எதிர்மறையில இருக்கு. இந்த இடைநிலை பாருங்களேன், எதிர்மறை இடைநிலையா இருக்கா, அதனால வந்து இது எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? அது மாதிரி ஈறுகெட்ட எதிர்மறை வினையச்சம் எடுத்துக்காட்டு என்னன்னா ஆகாரம் அப்படியே வந்து தனித்து நிற்கும். அதாவது உண்ணா வந்தான். இப்ப உண்ணா வந்தான்னா உண்ணாமல் வந்தான்னு அர்த்தம். அதான் உண்ணா வந்தான். இந்த உண்ணா வந்தான் அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம். சரியா?
சோ ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம், எதிர்மறை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம், இந்த மூணுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்து எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இந்த வினா விடைக்கு வந்துட்டாங்களா? எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படும். இதுக்கான வினா எப்படி அமைக்கணும்? பொருள் விளங்கும் சொல் யாது? பார்த்தாலே தெரியுது ஆன்சர் இல்ல. இயற்சொல் வகைகள் யாவை? பார்த்தாலே தெரியுது ஆன்சர் இல்ல. எளிதில் பொருள் விளங்காத சொல் யாது? அதுவும் ஆன்சர் இல்ல. ஏன்னா இங்க பாருங்களேன், எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படுங்கிறாங்க. அப்ப ஏற்சொற்கள் எனப்படும்னா ஏற்சொற்கள் என்பது யாது அப்படின்னு கேட்டா தானே கரெக்டா வரும். ஏற்சொற்கள்னா என்னப்பா, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுப்பா. ஏற்சொற்கள்னா என்னன்னு சொல்லு. அதுக்கான ஆன்சர் தான் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் ஏற்சொற்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான விடையை வந்து சொல்லலாம். அடுத்து சரியான மரபு தொடர் பொருள். ஆகாய தாமரை. ஆகாய தாமரை. மரபு தொடர் எல்லாமே படிச்சிருப்பீங்க. மரபு தொடர் ரொம்ப ஈஸி தான். மரபு தொடர்னா என்னன்னா, ஒரு சொல்லோ ஒரு தொடரோ ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ நேரடியாக பொருள் தராமல் அதை மறைமுகமா சொன்னா அதுதான் மரபு தொடர். இல்லைன்னா வழி வழியாக, அதாவது மரபு வழியாக சொன்னால் அதுதான் மரபு தொடர். அறக்க பறக்க ஓடி வராண்டா அப்படின்னு சொல்றேன். இங்க வந்து நான் வந்து அதாவது அறக்க பறக்கங்க பதிலா விரைவாக ஓடி வரான்னு பயன்படுத்தலாம். இது நேரடியா பயன்படுத்துறது. விரைவாக ஓடி வா அப்படிங்கிறது நேரடியா பயன்படுத்துறது. அதை நான் மாத்தி மரபு தொடரா பயன்படுத்துறேன் பாத்தீங்களா? அறக்க பறக்க ஓடி வரான்னு சொல்லிட்டு இதான் வந்து மரபு தொடர்னு சொல்லலாம். அப்ப ஆகாய தாமரைனா நம்ம பார்த்தாலே தெரியுது இல்லாத ஒன்று அப்படிங்கிறது ஆன்சர். இல்லாத ஒன்று அப்படிங்கிறது ஆன்சர். இந்த பொய் அழுகை அப்படிங்கிறது முதலை கண்ணீர் அப்படின்னு மரபு தொடருக்கு இந்த பொய் அழுகை வரும். பார்த்தாலே தெரியுது பொய் அழுகைக்கு முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? மரபு தொடர்கள் நிறைய படிச்சு வச்சுக்கோங்க. வழியில் நிலைமையான், அதாவது 5 இலக்கண கேள்விகளுக்கு ஒரு திருக்குறள் பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. அதாவது வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. ஆக்சுவலா அது ஆன்சரே கொடுத்துட்டாங்க. இங்க ஆன்சர் வந்து நான் மறைக்கதான் சொன்னேன், அவங்களே கொடுத்துட்டாங்க போல. சரி, ஓகே. இதுக்கான அந்த குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வழியில் நிலைமையான் வல்லுருவம். வழியில் நிலைமையானா மன வலிமை இல்லாத நிலையில் இருப்பவனின் தவ கோலமானது. மன வலிமை இல்லாமல் இருக்கும், அதாவது இல்லைன்னா இல்லாமல், மன வலிமை இல்லாமல் இருப்பவனின் நிலைமையில் இருப்பவனின் தவ கோலமானது பெற்றம். பெற்றம்னா என்னன்னா கால்நடை. இந்த பசு அதெல்லாம் இருக்குல்ல, பசு மாடு ஆடு இதெல்லாம் கால்நடை பெற்றம். அந்த ஆடு பசு இருக்குல்ல, அது புலியோட தோல் இருக்குல்ல, புலியோட தோலை பசு இருக்குல்ல, அது புலியோட தோலை போட்டுட்டு பயிரை மேய்ந்ததுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஒரு மனவலிமே இல்லாம இருப்பவனோட தவ கோலம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, மனவலிமே இல்லாம இருப்பவனோட தவ கோலம் எப்படி இருக்கும்னா, ஒரு பசு வந்து புலியோட தோலை போட்டுட்டு பயிரை மேய்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து நீங்க தட்டுன்னு பார்த்தோன்னா நீங்க ஓமை அணின்னு அடிப்பீங்க. சரியா? ஏன்னா நீங்க நம்ம எல்லாமே சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி அற்று தற்றுன்னு வந்தாலும் சரி, அண்ணன் வந்தாலும் போல வந்தாலும் ஓமை அணி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி இல்ல, கொஞ்சம் டீட்டெயிலா உள்ள செக் பண்ணோம். ஓமை அணிக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். நல்லா பாருங்க. பெற்றம் கால்நடை, ஆடு, பசு. பசு வந்து புலியோட தோலை போட்டுட்டு மேயுமா? பசு வந்து புலியோட தோலை போட்டுட்டு மேயுமா? அந்த உலகத்துல எங்க நடக்குமா அந்த விஷயம்? இயற்கையா எங்க நடந்திருக்கா? இப்ப நடக்காத ஒரு விஷயத்த வந்து நடந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா? அதனால வந்து இது வந்து இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இந்த விளக்கம் நான் சொன்ன விளக்கம் தான் இங்க இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்க. ரைட்டா? அடுத்து போலாம். நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. நான் அப்படின்னாலே நாவு, நாக்கு, ஈஸியா அடிச்சிடலாம். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இந்த 42 இருக்குல்ல, அதெல்லாம் கட்டாயம் மனப்பாடம் பண்ணியே தீரணும். அதுல இருந்து 2 கேள்வி 3 கேள்வி வந்துடும். அதனால வந்து நானா நாவு. அடுத்து போலாம். தெரிஞ்ச விஷயம் டக் டக் டக்குன்னு போயிடலாம். சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. சோ இதை வந்து நான் சரியான சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொற்றொடர் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. சி தான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று, அது வராது. அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக வராது. மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது வராது. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து மேல பார்த்தா 7வது கொஸ்டின் தானே? ரைட், ஓகே. 8வது கொஸ்டின் பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னா நம்ம முன்னோர்கள் எந்த காரணம் இல்லாம வச்சிருப்பாங்களோ ஒரு சில பெயர்கள், ஒரு சில விஷயத்துக்குலாம் ஒரு பெயர்கள் வச்சிருப்பாங்களே எந்த காரணமே இல்லாம, அதெல்லாம் இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. அதை பொதுவா வச்சிருக்க பெயர் வந்து இடுகுறி பொது பெயர். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவிஷன்ஸ், அந்த பிரிவுகள் வைத்திருக்கக்கூடிய பெயர் வந்து இடுகுறி சிறப்பு பெயர்.
அதே மாதிரி காரணத்தோட வைத்திருக்கக்கூடிய பேர் வந்து காரண பொது பெயர். அதுக்குள்ள கூடிய டிவிஷன்ஸ் அந்த பிரிவுகள் வைக்கிறதுக்கு பேர் வந்து காரண சிறப்பு பெயர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் அப்படின்னு வச்சுட்டாங்க. மரங்கொத்தி, பறவை, காடு, பனை. காடு அப்படிங்கிறது ஆன்சர். சோ காடு, மரம், நிலம் இது எல்லாமே வந்து எந்த காரணமும் இல்லாம வச்சிருக்காங்க. காடு, மரம், நிலம் அப்படின்ட்டு. அதனால இது எல்லாமே வந்து இடுகுறி பொது பெயர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை, பனைக்காடு. அதாவது காடுங்கிறது இடுகுறி பொது பெயர். அது என்ன காடு? பனைக்காடு. அப்ப இடுகுறி சிறப்பு பெயர். காரண பொது பெயர். காரண பொது பெயர்னா பறவை, பறக்கிறனால அது பறவை, பறக்கிறனால பறவை, அதனால காரண பொது பெயர். அந்த பறவையில என்ன பறவை? மரங்கொத்தி பறவை. அப்ப காரண பொது பெயர்ல ஒரு பிரிவு காரண சிறப்பு பெயர். சிம்பிள். அப்ப இடுகுறி பொது பெயர் காடு. அதாவது 3412 3412 வரும். 3421 வரும். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 3421 ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போலன்னா என்ன? அப்படியே சரளமாக அப்படியே அருவி மாதிரி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொற்பொழிவு ஆற்ற கிளம்பிட்ட மேடை ஏறிட்டா போதும், அப்படியே அருவி மாதிரி அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அதை மடை திறந்த வெள்ளம் போல, யாரும் தடுக்க முடியாது அவரை. தடுக்காம இந்த தடை என்ன தடை வேணா போடு, எப்படி வேணா நீ தடுத்துக்கோ, ஆனா அவர் பாட்டுக்கு எல்லா தடையும் உடைச்சு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாமா? அதான் திருவிக்கா பத்தி கூட சொல்லியிருப்பாங்க. மடை திறந்த வெள்ளம் போல் உரையாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. வெளிப்படைத்தன்மை வராது, தெல்ல தெளிவாக வராது, தடையின்றி மிகுதியாய். தடையின்றி மிகுதியாய் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரா வரும். சரியா? அடுத்த கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என காண்க. இப்ப இந்த பந்து உருண்டது இருக்குல்ல, உருண்டது அப்படிங்கிறது அந்த செயல், வினை. அந்த உருண்டது யாரு செய்யறா? இல்லைன்னா அந்த உருண்டதுங்கிறதுக்கு எழுவாய் யாரு? பந்து. அந்த எழுவாயே உருளுது, அந்த எழுவாயே அந்த செயலை செய்யுது, அந்த எழுவாயே உருளுது. அதனால வந்து நீங்க அந்த தன்வினை செய்வினைக்கெல்லாம் இந்த திணை, பால், என்ன இதெல்லாம் வந்து எல்லாமே அடங்கும். திணை, பால் எல்லாமே வந்து எதுக்கு அடங்கும்? இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாடு வினை எல்லாத்துக்கும் அடங்கும். அதனால வந்து பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். பந்தை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியமா இருக்கும். ஏன்னா பந்து பாட்டுக்கு இருக்கும், அதை ஒருத்தன் உருட்டான். அப்ப பந்து பாட்டுக்கு இருக்கு, அது வந்து இன்னொருத்தன் உருட்டான், அத பிறரை வந்து அந்த செயலை செய்ய வைக்கிறான் அப்படின்னா அது வந்து பிறவினை வாக்கியம். சரியா? செய்தி வாக்கியம்னா ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரி இருக்கும். பந்து உருட்டப்படவில்லை, இன்று பந்து நன்றாக உருண்டது, அது வந்து ஒரு செய்தி மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் செய்தி வாக்கியம். உடன்பாடு வாக்கியமும் ஏறத்தாழ தன்வினை வாக்கியம் மாதிரியே இருக்கும். நீங்க உடன்பாடு வாக்கியமும் எதிர்மறை வாக்கியமோ வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும். சரியா? வந்தான், அவன் வந்தான், அது வந்து உடன்பாடு வாக்கியம். வந்திலான், அவன் வரவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம். சோ வந்தான், நான் உடன்படுறேன், நான் வரேன், வந்தான் உடன்பாடு வாக்கியம். வந்திலன், வரவில்லை, எதிர்மறை வாக்கியம். சரியா? அவன் இன்று வரவில்லை, செய்தி வாக்கியம். என்ன செய்தி? ஆஹா இன்று அவன் வந்தானே, அது வந்து உணர்ச்சி தொடர். சரியா? அழகா இருக்கு பாருங்க, அழகா இருக்குங்க, நல்லா இருக்கு. சரியா? அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். சரியா? ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன, ஒருவன் வந்து உயர்ந்த எண்ணம் கொண்டவனா இருக்கட்டும், ஒருத்தவன் வந்து உயர்ந்த எண்ணம் இருப்பவனாக இருக்கட்டும், இல்ல தாழ்ந்த எண்ணம் இருப்பவனாக இருக்கட்டும், அவனை எப்படி வந்து கண்டறிய முடியும்? அவன் செயலை வைத்துதான் கண்டறிய முடியும். அப்ப உயர்ந்த எண்ணத்தையும் தாழ்ந்த எண்ணத்தையும் கண்டறிவதற்கான அந்த கருவி, அதை எதை வைத்து கண்டறிய முடியும்? அதை எதை வச்சு உரசி பார்த்து கண்டறிய முடியும்னா அந்த கட்டளை கல், அதை வைத்துதான் உரசி பார்த்து கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சரியா? அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல பெருமைமிக்க நபரா இருக்கீங்க, இல்ல சிறுமைமிக்க நபரா இருக்கீங்க, உயர்ந்த உள்ளமா இருக்கீங்க, இல்ல தாழ்ந்த உள்ளமா இருக்கீங்க, நீங்க உயர்ந்த உள்ளமா இருந்தாலும் சரி, தாழ்ந்த உள்ளமா சரி, உங்களோட செயலை வச்சுதான் உங்களை கண்டறிய முடியும். அப்ப செயலை வைத்துதான் கண்டறிய முடியும். கட்டளை கல் அப்படின்னா அந்த தங்கம், பொன்னை வந்து சோதனை செய்வதற்கான அந்த கல் தான் கட்டளை கல். சரியா? உரைக்கல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரவரின் பெருமையும் சிறுமையும் கண்டறிவது அவரின் செயலை வைத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, வள்ளுவர் செயலை வந்து கட்டளை கல்லோட கம்பேர் பண்ணார் வள்ளுவர். ஆனா பெருமையும் சிறுமையும் எதோட கம்பேர் பண்ணல, அதாவது ஒப்பிடல. அது மாதிரி ஒன்ன வந்து ஒப்பிட்டு மற்றொன்றை ஒப்பிடாம விட்டால் அது பேர் தான் என்னது? ஏகதேச உருவக அணி.
ஏகதேச உருவக அணி. ஒன்றை ஒப்பிட்டு மற்றொன்றை ஒப்பிடாமல் விட்டால் அது வந்து ஏகதேச உருவக அணி. இங்க சொல்லிருக்காங்க விளக்கம். ஒருவர் செய்யும் காரியங்களையே உரைக்கல்லாக கொண்டு அவர் தரமானவரா அல்லது தரங்கிட்டவரா என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த உரைக்கல்லை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த உரைக்கல்லுங்கிறது என்ன? அவர் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இத புறநாற்று பாடல கூட சொல்லியிருப்பாங்க, தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒருத்தன் செய்யக்கூடிய தீமையும் சரி, ஒருத்தன் செய்யக்கூடிய நன்மைக்கும் அவன் தான் சொந்தம். அவனோட செயல், அவன் தான் எல்லாத்தையும் காரணம். சரியா? அதனால யார் மேலேயும் தூக்கி பழிய போட முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மார்கழி பெயர் சொல்லை வகையினை காண்க. மார்கழி பார்த்தாலே தெரியுது காலப்பெயர். சரியா? தட்டி தூக்கிடலாம். காலத்தை குறிச்சாலே அது வந்து என்னது? காலப்பெயர். தொழில் பெயர்னா வந்து ஒரு தொழிலை குறிக்கும், அதாவது ஆடுதல். ஏன்னா இந்த மாதிரி வந்து தொழிலை குறித்தால் வந்து தொழில் பெயர். பொருள் பெயர் அப்படிங்கிறது ஒரு ஆண் பால் பெண் பால் இந்த மாதிரி ஒரு பொருளை குறித்தால் அது வந்து பொருள் அதாவது பொருள் பெயர். கமலா அப்படிங்கிறது ஒரு பொருள் பெயர். சினை பெயர் அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கும், அதாவது பூ தலை இந்த மாதிரி ஒரு உறுப்பை குறித்தால் அது வந்து சினை பெயர்னு அர்த்தம். இந்த மாதிரி பெயர் சொல்கள் வகைகள் வந்து மேத்ஸ் ஃபாலோயிங்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. இந்த குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 இருக்குல்ல இதுல. ஓகே, அடுத்து சூல் என்னும், அதாவது என்னது? சூல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியா? ஒரு வினை வந்து பெயரை கொண்டு முடிந்தால் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு வினையை வந்து முற்று பெறாமல் பெயரை கொண்டு முடிந்தால் அது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப சூல் அப்படிங்கிறதுக்கு வினையாளனையும் பெயர் என்னன்னா சூழ்வார், வந்தவன். சரியா? செய்தவன். இது எல்லாமே என்னது? வினையாளனையும் பெயர். செய்தவன் அவன், வந்தவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்தவன், செய்தவன், சூழ்வார், வீழ்வார் இதெல்லாமே வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? சூழ்ந்த அது பெயர் அச்சம், இது வினை அச்சம், சூழ்ந்த தொழிற்பெயர். சரியா? அடுத்து போலாம். பாசிலை பிரித்து எழுதுக. பாசிலை அப்படின்னாலே பசுமை கூட்டல் இலை. பாசிலை அப்படின்னா என்னது? பசுமை கூட்டல் இலை. தனியா இலக்கண குறிப்பா பார்த்தா அது பண்பு தொகைன்னு சொல்லலாம். ஏன்னா மை மறைந்து வந்திருக்கு. பசுமை கூட்டல் இலை. சரியா? அப்படியே அடுத்து போயிடலாம். எடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மலை. இக்குறப்பார்வையில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. தட்டி தூக்கிடலாம், இல்ல ரொம்ப ஈஸி. சரியா? அடியிலபடை தொடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மலை. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே. கருமமே இங்க வரும். கருமமே. சரியா? கருமமே 2வது அடியில வரும். ஃபர்ஸ்டா கருமமே கட்டளைக்கல். இதை முன்னாடி மேலே பார்த்தோம், வேற எக்ஸாம்ல கேட்டுறோம். இதை வச்சு நம்ம வேற ஒரு குறளை வச்சு பார்த்தோம். இப்ப இதுல வந்து இந்த ரூவும் ஒரே மாதிரி வந்திருக்கா? சோ அப்ப 2 அடியில் இருக்கக்கூடிய அந்த முதல் சீரோட 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதே முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது பேர் மோனைன்னு சொல்லுவாங்க. ஈற்று எழுத்தோ இல்ல ஈற்று இசையோ ஒன்றி வந்தா அது பேர் வந்து இயைபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது தான் அதெல்லாம். எதுகை. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையா தற்று. அதாவது ரொம்ப ஈஸி இது. சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். தற்று வந்தாலே நீங்க ஓமை எண்ணி அடிச்சிருவீங்க. ஒரு யானையை வச்சுதான் இழுக்க முடியும். அது மாதிரி ஒரு செயலை முடிக்கும் போதே இன்னொரு செயலை வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். ஒரு யானையை வச்சு ஒரு யானையை பிடிப்பது போல ஒரு செயலை முடிக்கிறப்ப இன்னொரு செயலை முடிச்சு விடு. குரூப் 4 படிக்கிறப்ப குரூப் 1 குரூப் 2 படிச்சு விட்டுருங்க. அது ஒரே ஸ்டெச்ல 3 விஷயத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. ஒரு செயலை முடிக்கிறீங்களா அப்படியே கையோட இன்னொரு செயலை முடிச்சிருங்க. தமிழ் படிக்கிறீங்களா அதோட ஜிஎஸ் படிச்சிருங்க. சோ அப்ப வந்து இங்க வந்து தற்று போல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்திருக்கு. அதனால இது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இப்ப இது வந்து என்னது? அதாவது விடைக்கேற்ற வினா. இது வந்து விடை, இதுக்கான வினாவை கண்டுபிடிக்கணும். மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியுமா? இல்ல ரோபோக்கள் ஒண்ணு வருதுல, அப்ப அது வேற மாதிரி கொஸ்டின் வரும். சரியா? மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை ரோபோக்கள் செய்யுமா? மனிதர்கள் கடினமான செயல்களை செய்வார்களா? இங்க பாருங்க, மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன அப்படிங்கிறது வருது. ஏன்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை ரோபோக்கள் செய்யுமா?
இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பி இருக்குல்ல, பியை நல்லா கேள்வி கேட்டு பாருங்க, அதுக்கான ஆன்சர் கரெக்டா வரும். அதாவது மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை. இப்ப இங்க எவை அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் ரோபோக்கள் செய்கின்றன கரெக்டா வருது. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வினா மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியுமா. அப்ப அதுக்கு வந்து என்ன விடை வரும்? ஒண்ணு முடியும் வரும், இல்ல முடியாதுன்னு வரும். மனிதர்களால் கடினமான செயல்களை செய்ய முடியாது, செய்ய முடியும் அப்படிதான் வரும். தவிர ரோபோக்கள்னு ஒரு இது வராதுல்ல. அதுக்கு இதுக்கான கேள்விக்கு விடை இல்லல்ல. அப்ப இதை நீங்க தூக்கிடலாம். மூணாவது பாருங்க, மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை ரோபோக்கள் செய்யுமா. மனிதர்களில் செய்ய இயலாத செயல்களை ரோபோக்கள் செய்யும் செய்யாது அப்படின்னு தான் வரும். தவிர ரோபோக்கள் செய்கின்றன வராது. அப்ப மூணாதையும் தூக்கிடலாம். சரியா? அப்ப மனிதர்களின் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன அப்படிங்கிறது வரும். சரியா? நாலாவது வராது. மனிதர்கள் கடினமான செயல்களை செய்வார்களா, செய்ய மாட்டார்கள். போங்க. இலக்கண குறிப்பு. தவறான பொருத்தத்தை எழுதுக. தவறான பொருத்தத்தை எழுதுக. இதான் இலக்கண குறிப்பு. சரியா? தாய் சேய் உவமை தொகை தப்பு. முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை வந்தாங்கிறது அன்மொழி தொகை. ஸ்ட்ரைட்டா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இது. கரும்பு தின்றான் ஐ மறைந்து வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. சோ வேற்றுமை தொகை. சோ 2 3 தப்பு. வெண்குடை வெண்மை குடை பண்பு தொகை கரெக்ட் தான். 4 கரெக்ட் தான். 2 3 தப்பு, 1 தப்பாச்சே. தாய் சேய் வந்து ஓமை தொகை வராது. 2 3 2 அதாவது 1 2 3 ஆப்ஷன்ல இல்ல. சரியா? தாய் சேய் இது இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தாய் சேய் அப்படிங்கிறது இங்க உண்மை மறைஞ்சு வந்திருக்கு. இது உண்மை தொகைன்னு வரும். உண்மை தொகை அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்னா நம்ம டைப்பிஸ்ட் பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, எக்ஸாம்ல இல்ல. உண்மை தொகைன்னு வந்தாதான் கரெக்டா வரும். என்னது தாய் சேய் அங்க வந்து உண்மை மறைஞ்சு வந்திருக்கு. தாயும் சேயும் அந்த உண்மை மறைந்து வந்தனால அது உண்மை தொகைன்னு சொல்லலாம். இதே உண்மை வெளிப்படையா வந்தா எண்ணுண்மை. அப்ப முதல் ஒண்ணு உண்மை தொகைன்னு வந்தா அது கரெக்ட். 4வது வெண்குடை பண்பு தொகையும் கரெக்ட். முறுக்கு மீசை வந்தாருங்கிறது அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தாங்கிறது அன்மொழி தொகை. கருப்பு சட்டை பாடினான், முறுக்கு மீசை வந்தால் அன்மொழி தொகை. கரும்பு தின்றான கரும்பை தின்றான் ஐ மறைந்து வந்திருக்கு, வேற்றுமை தொகை. சோ 2 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அங்க மாத்திக்கணும். ஓகே ஓகே ரைட் ரைட் பக்கா. விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக அடுக்கு தொடர். ஏன்னா பிரித்தால் உங்களுக்கு பொருள் தருதுல்ல. சலசல வளவல அப்படிங்கிறது இரட்டை கேள்வி. பிரித்தால் பொருள் தராது, ஆனா இது பிரித்தால் பொருள் தருது. அடுக்கு தொடர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்த மாலையில், மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், மறையும் காலையில் கதிரவன். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியா? முறையான வாக்கியம் என்ன? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ரைட். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசை ரொம்ப முக்கியம். அதாவது உயிர் எழுத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துல அப்படியே வரிசையா போகணும். சரியா? அகரவரிசை அப்படி பார்த்தோம் அப்படின்னா சால்பு ஃபர்ஸ்ட் வரும், சிலந்தி செகண்ட் வரும், சீருடை தேர்ட் வரும். ஸோ 2 3 1 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி 2 3 1 இஸ் த ஆன்சர் அப்படிங்களா. அடுத்த குறள் வருது. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தார்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சரியா? தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைக்கும். கிணத்த நீங்க தோண்ட தோண்ட ஊற்று நீர் வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒருத்தன் படிக்க படிக்க அறிவு பெருகணும். சரியா? அறிவு பெருகும், பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. படிக்க படிக்க அறிவு பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அப்ப இங்க போல அப்படின்னு சொல்ல, அது போல அதாவது தோண்ட தோண்ட எப்படி ஊற்று நீர் வருமோ அது போல படிக்க படிக்க அறிவு பெருகொண்டே அந்த அது போலங்கிறது மறைந்து வந்திருக்கு. சோ அப்ப போல மறைந்து வந்தாலே நமக்கு எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்லிட்டு தெரியும். போல வெளிப்படையா வந்தா தேன் போன்ற தவள் போன்ற வெளிப்படையா வந்தாலோ, போல அன்ன தற்று இதெல்லாம் வெளிப்படையா வந்தாலோ ஓமையணி, மறைந்து வந்தா எடுத்துக்காட்டு ஓமையணி. சரியா? அதனால இது எடுத்துக்காட்டு ஓமையணிக்கு எடுத்துக்காட்டான குறள். சரியா? கோ என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன? கோ அப்படின்னா மதில். கோ அப்படின்னா மதில். சோ ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம பக்காவா ஞாபகம் வச்சுக்கணும். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. சரியா? இங்க நல்லா பாருங்க. கருங்குயில் கூவும், இதான் கரெக்டான ஆன்சரா வரும். கருங்குயில் கூவும். ஏன்னா கிளி வந்து பேசும் அப்படிங்கிறது வரும். கிளி வந்து என்னது? பேசும் அப்படிங்கிறது வரும். மயில் வந்து அகவும் அப்படிங்கிறது வரும். மயில் வந்து என்னது? அகவும் அப்படிங்கிறது வரும். களிமயில் அது வந்து உரிச்சொல்லோட சொல்றாங்க. களிமயில் அகவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யானை வந்து
யானை வந்து பிளிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யானை வந்து பிளிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கருங்குயில் கூவும் அப்படிங்கிறத மறுபிள்ளை நீக்கிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரைட்டா? சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பெழுத்துனாலே நமக்கு வந்து 10 வகைப்படும் சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உயிர்மையில் ஆரம்பிச்சு உயிர்மை, ஆயுதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரலப்படை, ஒற்றலப்படை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலுகுரம், குற்றியலுகிரம், மொத்தம் 10 சார்பெழுத்துகள் வரும். அதில் உயிரெழுத்து வந்து சார்பெழுத்து வராது, முதன்மை எழுத்து இல்லை அது. சரியா? ஸோ உயிரெழுத்து இஸ் தி ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. இதெல்லாம் வந்து ஈஸியா அடிச்சு தூக்கிடலாம். தேடு வினைமுற்று சொல். தேடு அப்படிங்கிறதுக்கான அந்த வினைமுற்று சொல். தேடுங்கிறது வேர் சொல், அதுக்கான வினைமுற்று சொல் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. தேடினார், தேடினான், தேடினாள் எல்லாமே வந்து வினைமுற்று சொல் தான். சரியா? தேடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஊழி பெயரினும் தாம் பெயரர் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். அதாவது இது ஏகதேச உருவகாணி, பார்த்தலாம் அடிச்சிடலாம். ஏகதேச உருவகாணி. சரியா? சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். அதாவது ஊழி அப்படின்னா ஊழி காலம், அதாவது உலகம் அழியும் காலம் தான் ஊழி காலம் சொல்லுவாங்க. அதாவது நீங்க சான்றோர்கள், சான்றோர்கள்னா யார்? அறிஞர், சிறப்பு மிக்க நபர்கள் தான் சான்றோர்கள் சொல்லுவாங்க. சான்றோர்களை பொறுத்த வரைக்கும் உலகமே அழிவு காலம் நோக்கி ஓடினா கூட, உலகமே அழிஞ்சு ஒரு புதிய காலம் உண்டானா கூட, சரியா, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு புதிய காலம் உண்டானா கூட அவங்களோட அந்த நிலை இருக்குல்ல, அவங்க மாறாம இருக்கும். சரியா? சான்றோரோட நிலை என்று மாறாமல் கடல் போல இருக்கும் சொல்லிட்டு சொல்றாரு வள்ளுவர். கடல் போல இருக்கும் சொல்றாரு. ஆளி எனப்படுவார், கடல் போல இருக்கும் சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? அப்ப சான்றாண்மைக்கு கடல், அதாவது ஆளியை ஒப்பிடும் வள்ளுவர், அந்த ஊழிக்கு எதை ஒப்பிடுவதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால வந்து இது வந்து ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏகதேச உருவகாணி. சரியா? ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியான தொடரை கண்டறிக. தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். என்று கவிஞர் கூறினார் சங்கத்தமிழ் நூலைப்படி. நூலைப்படி கவிஞர் சங்கத்தமிழ் என்று கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிடலாம். சரியா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சொல்லிட்டு விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்கும்ங்கிறது ஒரு விடை. இதுக்கான வினா கேட்கிறாங்க. நகர பேருந்து ஏன் நிற்கும்? அது வந்து இங்க அதுக்காக நிற்கும், இதுக்காக நிற்கும்னா விடையை சொல்லலாம். ஆனா இங்கு நகர பேருந்து நிற்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. நகர பேருந்து எப்போது நிற்கும், எப்போது நிற்கும்ங்கிறதுக்கு நகர பேருந்து இந்த டைம்ல இந்த மணி நேரத்தில் நிற்கும், இந்த நேரத்தில் நிற்கும் சொல்லலாம். ஆனா இங்கு நகர பேருந்து நிற்கும் சொல்ல முடியாது. இங்கு நகர பேருந்து நிற்குமா, இங்கு நகர பேருந்து வருமா, வருமாங்கிறதுக்கு வராது. இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறதுக்கு இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடையை சொல்லலாம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர், கட்டளை தொடர்னா கட்டளையிடுற மாதிரி இருக்கக்கூடிய தொடர் தான் கட்டளை தொடர். சரியா? கட்டளையிடுற மாதிரி இருக்கணும். கட்டளையிடுற மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுற மாதிரி இருக்கணும். இன்று படி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி, அரசு ஆணை பிறப்பித்தது. இந்த அரசு ஆணை பிறப்பித்ததுங்கிறது ஒரு செய்தி தொடர் மாதிரி இருக்கு. சரியா? அரசு கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை தானே. அரசு ஆணை பிறப்பித்ததுங்கிறது ஒரு செய்தி தொடர், ஒரு செய்தியோட ஹெட்டிங் மாதிரி இருக்கு, செய்தி தொடர். அப்ப இது 3 இல்லாத 4வது தான் ஆன்சர். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை தான் கேட்கிறாங்க. அப்ப 4வது ஆன்சர். புனிதமுற்று மகள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. மோனை சொற்கள் அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். புனிதமுற்று புத்தக, அதாவது புத்தக சாலை. புனிதமுற்று புத்தக சாலை. சரியா? புனிதமுற்று புத்தக சாலை. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புனிதமுற்று புத்தக சாலை. 29 இதானே? ரைட், ஓகே. 30 அடுத்து. மோனை தொடை எத்தனை வகைப்படும்? மோனை தொடை 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். கீழ்கதுவாய், மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, ஒரு 8 வகையான மோனை இருக்கும்ல. என்ன? அடிமோனை, கீழ்கதுவாய், மேற்கதுவாய்ன்னு சொல்லிட்டு ஒரு 8 வகையான மோனை இருக்கும். அதான் வந்து மோனை தொடை 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்கற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்கற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இது வந்து ஏகதேச உருவக அணி வரும். ஏகதேச உருவக அணி வரும். என்னன்னா சிம்பிள் தான். சரியா? எந்த தொழில் வேணா யார் வேணா செய்யுங்க. ஆனா உழவு தொழில் செய்வாங்க தான் உலகத்துக்கே அச்சாணி.
எந்த தொழில் யார் வேணா செய்தாலும், ஒரு ஆசிரியர் தொழில் செய்தாலும், ஒரு மருத்துவ தொழில் செய்தாலும், ஒரு ஆராய்ச்சி தொழில் செய்தாலும், ஆனா இந்த உளவு தொழில் செய்பவர்கள் இருக்காங்களா, அவங்க தான் இந்த எல்லா தொழில் செய்பவர்களுக்கே அச்சாணியாக விளங்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப உழுபவர்களை வந்து அச்சாணியோட ஒப்பிட்ட வள்ளுவர் அந்த மற்ற தொழில் செய்பவர்களை எதோட ஒப்பிடவில்லை. அப்போ வந்து இதை வந்து ஏகதேச உருவகாணி வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏகதேச உருவகாணி தான் கரெக்டா வரும். உருவாணி வராது, ஏகதேச உருவகாணி அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டா ஒரு இதா வரும். சரியா? அடுத்து பொறுத்துக. சோறு, பால், பழம், நீர். சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். So 2, 3, 4, 1. Option C is the answer. Option C is the answer. பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, இயைபு. இசைவு சரி, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோனை, எதுகை, இயைபு நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். மோனைனா என்ன, எதுகைன்னா என்ன, இயைபுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இசைவு அப்படின்னா ஒரு உடன்பாடுன்னு அர்த்தம், ஒரு அக்ரிமெண்ட்னு அர்த்தம். அதான் வந்து பொருந்தா சொல். இசைவுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட், அது வந்து பொருந்தா சொல்னு அர்த்தம். குற்றியலுகுரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. குற்றியலுகுரம். குற்றியலுகுரம்ங்கிறது என்னன்னா அப்படின்னா, ஈற்றெழுத்து வல்லின மெய்யெழுத்தோட உகாரம் வந்துச்சுன்னா அதே சமயத்துல ஒரு மாத்திரை பல்ல அது வந்து மாத்திரை குறைஞ்சு அரை மாத்திரை அளவு ஒழிச்சு அது வந்து குற்றியலுகுரம் சொல்லுவாங்க. அது அடிப்படையில் பொருந்தா சொன்னா, குற்றியலுகுரம் இல்லாம இருக்கணும்னா அது என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, கடைசி ஒரு ஈற்றெழுத்து வல்லின மெய்யெழுத்தோட உகாரம் சேர்ந்தக்கூடிய ஈற்றெழுத்துக்கு முன்னாடி எழுத்து தனி குறிலா இருந்தா அது குற்றியலுகுரம் வராது. ஏன்னா அது அதாவது அது ஒரு மாத்திரை அளவு தான் ஒழிக்க முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பசு எடுத்துங்களே, பசு அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். அங்க ஒரு மாத்திரை வந்து ஒழித்து விட்டது, அங்க ஒரு மாலை ஒழித்து விட்டது பசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில உங்களுக்கு வந்து வல்லின எழுத்து வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தனி குரில் தானே வருது. சோ தனி குரில் வந்தாலே அது வந்து குற்றியலுகுரம் அடிப்படையில் வராதது, பொருந்தா சொல் தான் அர்த்தம். மீதி பார்த்தீங்கன்னா சார்பு, மருந்து, கக்ஸு, அதாவது ஆயுதத்தோட குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? சார்பு, மருந்து, கக்ஸு. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குற்றியலுகுரம் அடிப்படையில் வரக்கூடிய சொல். சரியா? பசு அப்படிங்கறது ஆன்சர், வராத சொல். தனி குரில், தனி குரில், அதாவது வல்லின மெய்யெழுத்து உகாரம் வல்லின மெய்யெழுத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து ஒரு தனி குரிலா இருக்கணும். அப்படி வந்தாலே அது குற்றியலுகுரம் அடிப்படையில் வராத சொல்னு அர்த்தம். பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படின்னா கடல். பறவை பரப்பு, பரவிய, கடல்னு சொல்லலாம். பறவைக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம் பறவை. இது வந்து பெரிய ரா இல்ல, பெரிய ரா. பறவைனா பறக்கிற பறவை, அது இல்ல. சின்ன பறவைங்க நம்ம வந்து கடல்னு சொல்லலாம். ஆடல்னு கூட சொல்லலாம். பறவை, பறவை நாச்சியார் அப்படின்னு கூட இருந்திருக்காங்க முன்னோர்கள்ல. பறவை நாச்சியார் இருந்திருக்காங்க. சுந்தரரோட மனைவி பேரும் பறவை தான். சரியா? கடல் அப்படிங்கிறது அர்த்தம். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படின்னா பெரிய, ஈஸியா அடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். சொல்ல பயன்படுவார் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சரியா? நல்ல ஒரு குரல், நல்ல ஒரு குரல். சரியா? கீழ், அதாவது சான்றோர்கள்ட்ட நீங்க போயிட்டு கேட்டீங்கனாலே அவங்க உதவி செஞ்சிருவாங்க. எங்களுக்கு இது மாதிரி உதவி செஞ்சு கொடுங்க சார், இது மாதிரி இது பண்ணி கொடுங்க சார்னா பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. எனவே அது இல்லாத குணம் படுத்தவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், உதவி செய்யக்கூடிய குணம் இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்கள்ட்ட நீங்க கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். அதாவது கரும்பு போல், அதாவது கரும்பு, அதாவது சொல்றாங்க பாருங்க, குறைகளை சொன்ன உடனே சான்றோரிடம் கோரி பயனை பெற முடியும், ஆனால் கயவரிடமோ கரும்பை நசுக்கி பிழிவது போல் போராடிதான் கோரிய பயனை பெற முடியும். ஒருத்தவங்கள்ட்ட அப்படியே சொன்னாலே உதவுறது அது சான்றோர். சரி? அறிஞர், சான்றோர், நல்ல ஒழுக்கம் மிக்க அறிஞர். அது கரும்பு பிழிய போல் திரும்ப திரும்ப அவங்கள வந்து செய்ய வைக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதான் வந்து ரெண்டாவதுல குறிப்பிடுறாங்க. சோ அப்ப இது வந்து போல் அப்படின்றது வெளிப்படையாக வந்துருச்சு. இது வந்து ஓமை அணிக்கு எடுத்துக்காட்டு. தருக என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக அப்படின்னா தா, தருக அப்படின்னா தா. கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். பொருத்தமற்ற பெயர்ச்சொல்களை எடுத்து எழுதுக. பெயர்ச்சொல்ல பொருத்தமற்ற பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? காலப்பெயர், காலப்பெயர்னா என்னது? ஆண்டு. சினப்பெயர் உறுப்பு, கண். ஆக்சுவலா பொருத்தமற்றவா, ஃபர்ஸ்ட் அது நம்ம நேரா போட்டுக்குவோம். சரியா? பண்பு பெயர், பண்பு பெயர்னா குணம், குணத்தை குறிக்கிறதுனா பண்பு பெயர். சரியா? பண்பு பெயர்னா நம்ம செம்மை தான் வரும். தொழிற்பெயர் ஆடுதல் கரெக்டா வருது. இப்ப நான் நேர ஆரமாக போட்டிருக்கேன்ல, என்ன கேட்கறாங்க? பொருத்தமற்ற பெயர் சொல்களா? நான் நேர ஆரமாக போட்டிருக்கிறது ஆன்சர் இருக்கக்கூடாது. சரியா? இதை விட்டுருங்க. பொருத்தமற்றனா நான் மாத்தி மாத்தி போட்டிருக்கேன், அதான் ஆன்சர். அப்பனா ஏ சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலா பண்பு பெயர் தான் செம்மை, பண்பை குறிக்கிறதுல செம்மை, ஏன்னா இனிமை, இதெல்லாம் பண்பை குறிக்குது. ஒரு தொடரோட பண்பை குறிக்கிறது. காலப்பெயர் வந்து ஆண்டு. சோ அவர் காலத்தை குறித்தால் ஆண்டு பெயர். பெயர் சொல்ற வகைகள் 8 வகைப்படும் உங்களுக்கு தெரியும்.
இந்த இடப்பெயர் ஆரம்பிச்சு பொருள் பெயரை தொட்டு காலப்பெயர் ஆரம்பிச்சு சினை பெயரை தொட்டு குணப்பெயரை தொட்டு தொழிற்பெயர் வரைக்கும் 8 வகைப்படும் உங்களுக்கு தெரியும். சரியா? இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது. தொடரின் வகையை அறிக. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. உரிச்சொல் தொடருங்க. உரிச்சொல் தொடருங்க. விழி தொடர்னா என்ன, ஒருத்தர் வந்து அப்படியே இது பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது நண்பா படி, மன்னா வா, இதெல்லாம் வந்து விழி தொடருக்கு எடுத்துக்காட்டு. விழி அப்படிங்கிறதுனாலே அந்த நண்பா ஆகாரம், ஆகாரம் ஈற்று எழுத்து ஆகாரம் ஆகும். சரியா? நண்பா மன்னா அப்படின்னு சொல்லிட்டு மன்னரே அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே. ரைட் ரைட். இது உரிச்சொல் தொடர் ஆன்சர். மாலதி மாலையை தொடுத்தால். தொடுத்தால் அப்படிங்கிறது யார்? மாலதி. அப்ப ஒரு செயலை எழுவாயை முன்னிலைப்படுத்தி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து செய்வினை. ஒரு செயலை செய்வது எழுவாய் அப்படிங்கிறது தன்வினை. எழுவாயை முதன்மையாக வைத்தா அது வந்து செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி நடுவுல ஐன்னு சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை உருவு வெளிப்படையாகவும் மறைந்து வந்தாலும் அது செய்வினை தான். நீங்க ஐ வந்து வெளிப்படையா வந்தாலும் அது செய்வினை தான், மறைந்து வந்தாலும் செய்வினை தான். சரியா? கண்ணன் குழல் ஊதினான், இது ஒரு செய்வினை தான். மாலதி மாலையை தொடுத்தால், இதுவும் செய்வினை தான். சரியா? சோ செய்வினை வந்து உங்களுக்கு வந்து செயற்பட பொருளோட ஐ வந்து வெளிப்படையா அப்படி வந்திருக்கும். சோ இது எழுவாய் செயற்பட பொருள் பயனிலை. இதே செயல்பாட்டு வினைனா ஒரு வினையை செயல்பட, அதாவது ஒரு வினையை செயற்படு பொருள் முதன்மையாக வைத்து இருந்தால் அது பேர் வந்து செயல்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு அவன் மரத்தை வெட்டினான். இப்ப வெட்டினது யாரு? அவன். அதனால இது செய்வினை. செஞ்சது எழுவாய், அதனால இது செய்வினை. மரம் அவனால் வெட்டப்பட்டது. எது வெட்டப்பட்டது? மரம். அதாவது செயற்பட பொருளை முதன்மையா வச்சிருக்கல, அதனால இது செயல்பாட்டு வினை. சரியா? சோ எழுவாயை முதன்மைப்படுத்தினால் இது செய்வினை, செயற்பட பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயற்பாடு வினை. சரியா? ஈஸி தான். சோ அப்ப இது ஆன்சர் என்னது? செய்வினை இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். திலைமேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. தெளிவாக தெரியாது, தெளிவாக தெரியும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்காது. ஒரு சிலை மேல நீங்க எழுத்து எழுதிங்கன்னா 2000 வருஷம் 1000 வருஷம் இப்போ வரைக்கும் அது இருக்கு அப்படின்னா எவ்வளோ இடி மின்னலை தாண்டி அதை நிலைத்து நிற்குது தானே அர்த்தம். சிலை மேல எழுதக்கூடிய அந்த கல்வெட்டுகள்லாம். அப்ப சிலை மேல இருக்கக்கூடிய எழுத்துங்கிறது எக்காலத்துக்கு நிலைத்து நிற்கும்ங்கிறது ஆன்சர். ஆன்சர் வந்து நிலைத்து நிற்கும். நீங்க தெளிவாக தெரியாதெல்லாம் அடிக்க எழுத முடியாது. சரியா? அடிக்க அது வந்து எப்படி, அது கொஞ்சம் தெளிவா தெரியாதுல்ல, இல்ல கிளவுக்கெல்லாம் நீங்க தமிழை கொஞ்சம் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுணர்ந்த ஆன்சர் எழுதணும்னா நீங்க எந்த ஆன்சர் அடிக்கணும்னு நிலைத்து நிற்கும் தான். ரைட். நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம்பலு தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம்பலு தற்று. அதாவது ஒருத்தன் வந்து ஒருத்தன் உதவி செய்யவே விருப்பம் இல்லாத ஒருத்தவன்ட்ட, ஏன்னா அவன் இருக்கக்கூடிய செல்வம் இருக்குல்ல, உதவி செய்யவே விருப்பம் இல்லாம ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட கூடிய செல்வம் வந்து இந்த ஊருக்கு வெளியில நச்சு மரம், பாய்சன் நச்சு மரத்துல தொங்கக்கூடிய அந்த பழம் மாதிரி யாரும் அதை போய் பறிக்க மாட்டாங்க, யாரும் அவன்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அதான் அர்த்தம். இந்த குறளுக்கான அர்த்தம் அதுதான். சரியா? இந்த தற்று அப்படிங்கிறது வெளிப்படையா வந்தனால இது வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெறுக்கப்படவரிடமிருந்து குவிந்துள்ள செல்வம் ஊர் நடுவே நச்சு மரத்தில் காய்த்துக் கொள்கின்ற பழமும் வெவ்வேறையானவை அல்ல. அதாவது ரெண்டு ஒண்ணு இல்லப்ப, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ரைட். அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது. அரினா திருமால். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். முடிச்சு விட்டுருங்க. சரியா? வேற எதுவும் ஆன்சர் பார்க்கவே தேவையில்ல. பொருட்பெயர். பொருட்பெயர்னா நாக்காளி. A3 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி. முடிஞ்சா? இடப்பெயர் வேலூர், காலப்பெயர் மாலையே, சினைப்பெயர் முகம். சரியா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 42. எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு. சிறுங்கி மருங்கு. சரியா? சிறுங்கி மருங்கு. ஆப்ஷன் ஏ எதுகை. 2 எழுத்து ஒன்றி வருது. சென்றான் வேர் சொல்லை காண்க. செல்லு. செல்லுங்கிறது வேர் சொல். அதான் டக் டக்குன்னு பார்த்தலாம். அவ்வளவுதான். தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாடு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பது. கவிதாவால் எழுவாய்க்கு அப்புறம் ஆள் வந்தாலே அது வந்து செயல்பாடு வினை. அதாவது செயல்படு பொருளோட ஆள், சாரி எழுவாயோட ஆள் வந்தாலே அது வந்து செயல்பாட்டு வினை. சரியா? படிக்கப்பட்டது, அதாவது கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. படிக்கப்பட்டது எது? உரைதான். படிக்கப்பட்டது எது? உரை. சோ செயல்பட பொருள் இங்க வந்திருக்கு. அதாவது செயல்பாடு வினை இதை பொறுத்த வரைக்கும், செயல்பாடு வினையும் செய்வினையை பொறுத்த வரைக்கும் எழுவாய் செயற்பட பொருள் பயனிலைன்னு இதே ஆர்டர்ல வரணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர் மாறி கூட வரலாம். சரியா? ஆக மொத்தத்தில் எழுவாயோட ஆள் சேர்ந்தாலே அது வந்து செயல்பாடு வினை தான் அர்த்தம். ஆன்சர் வந்து செயல்பாட்டு வினை வாக்கியம். செயல்பாட்டு வினை வாக்கியம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகுக்கெல்லாம் முதன்மையானவன் ஆதி பகவன். அதாவது
எழுத்துக்கெல்லாம் முதன்மையானது அகரம். அதாவது எழுத்துக்கெல்லாம் முதன்மையானது அகரம். அது போல உலகத்துக்கெல்லாம் முதன்மையானவன் ஆதி பகவன். இங்க அது போல வந்து மறைந்து வந்திருக்கு. அதனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அது போல மறைந்து வந்தனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. சரியா? எடுத்துக்காட்டு ஓமையணி. ஒரே நிமிஷம் இருங்க. இது எடுத்துக்காட்டு ஓமையணி. இதுக்கு முன்னாடி குரல் மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துறேன். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரமழுத்தற்று. ஓமையணி. நச்சப்படாதவன் செல்வம். ஓகே ரைட். இதுக்கு முன்னாடி என்ன குரல் பார்த்துறேன். சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் சொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயனும் கரும்பு போல். ஓகே ஓகே ரைட். ஓகே அடுத்து போலாம். அரி பார்த்தாச்சு. 43 பார்த்தாச்சு. 44 சென்றான் செல்லு பார்த்தாச்சு. 45 செயல்பாடு வினை பார்த்தாச்சு. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி பார்த்தாச்சு. 46 தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பிறவினை தொடர். உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம். ஒண்ணு வந்து 4. இது பொருத்தமானவற்றை எழுதுக. நேரா இருக்கிறது எழுத சொல்றாங்க. வினா தொடர் கேட்பவன் யார் 2 கரெக்ட். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் 3 கரெக்ட். பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம்ங்கிறது பிறவினை தொடர் இல்ல. 2 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். மாக்கால் சொல்லுக்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மாக்கால் உரிச்சொல் தொடர். மா பெரிய உரிச்சொல் தொடர். சரியா? உரிச்சொல் தொடர் பார்த்தாலே தெரியுது. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் என்ன படிக்கிறான்? மாறன் படிப்பது யாது? மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? மாறன் என்ன படிக்கிறான் வராது. ஏன்னா மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான் வருது. மாறன் படிப்பது யாதுன்னு வராது. ஏன்னா படிப்பது என்ன டிகிரி அப்படின்னு வருது. மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? எந்த வகுப்பில் படிக்கிறான்? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். வெண்பா செப்பலோசை, ஆசிரப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. 3 4 1 2 துள்ளலோசை. 3 4 1 2. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அதான் ஈஸிங்க பார்த்தால வச்சலாம். பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அல்லை பதில் அல்லை வராது. அல்லை பதில் அல்லை அல்ல அன்று. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அன்று. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒரு 50 கேள்வி 100 கேள்வி பார்க்கலான்னு பார்த்தேன். எவ்வளவு நிமிஷம்? 40. ஓகே 100 கேள்வி பார்க்கலான்னு பார்த்தேன். டம்ப் பண்ண விரும்பல. அப்படியே 50 கேள்வி, அடுத்த 50 கேள்வி அடுத்த செட்டில் அப்படியே பார்த்துருவோம். சரியா? ரோஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டே இருக்க வேண்டியதான். தமிழ்லாம் நம்ம ஜாலியாக படிக்க வேண்டியதான். ஜிஎஸ் மேத்ஸ்னா தான் ட்விஸ்ட் டர்ன்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.